சரியா 7ஆம் தேதி நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஆட்டோவுக்கு போகிற கேஸை வச்சு எல்பிஜி கேஸை வச்சு அவங்க சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிப்பாங்க. 200 300 ஃபில் பண்ணிப்பாங்க. நீங்கள் பாட்டுன்னு இந்த மாதிரி ஃபில் பண்ணி வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஆனால் உங்கள் ஒய்ஃபு உங்கள் அம்மா யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் சமைக்கும் போது ₹816 வித்துட்டு இருந்த சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா இப்போ ₹868 விற்கிறாங்க. நாங்கள் அதிகம் தான் நினைக்கிறோம். ₹100 இருந்தது, இப்போ ₹900 ₹1000 வரையும் போகுது. சமாளிக்க முடியாது, ரோடுக்கு வந்துடும் போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம். கேஸ் சிலிண்டர் மத்திய அரசு தான் உயர்த்திருக்கு, மோடி அரசு. இது வந்து நடுத்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆச்சாச்சு அவங்க மாற சொல்லலாம், இப்படி தான் வருது. நாங்கள் கஷ்டப்படுறோங்க இருக்கப்படுங்க துணுன்னு தான் உட்காந்துக்கிறோம். எல்லாம் இவர் வந்தது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா வந்து இப்போ ஓட்டு போடுறதுனால இப்போ எல்லாம் விலை கம்மி பண்ணியிருக்காரு. வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ ஓட்டு போட முடிஞ்சோடனே விலை ஏற்றிடுவார். எங்களுக்கு ஃப்ரீ வண்டியே வேண்டான்றோம். ஃப்ரீ வண்டி கொடுத்துட்டு எங்களை சாவடிக்கிறார். பிள்ளைங்களும் நம்மளுக்கு சாப்பாடு போடுறதில்ல, இதை விற்று தான் சோறு துன்றோம். இந்த மாதிரி ஏற்றிக்கினே இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து ஆட்சி ஆள்றாக இருப்பார், அவரை சொல்லணும். ஐயா தான் சொல்லணும், வேறு என்ன சொல்ல முடியும்? நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோம் நம்பி, இது மாதிரிலாம் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது? நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. சரியா 7ஆம் தேதி நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா சிலிண்டர் ரேட் வந்து ₹50 ஏற போகுதுன்னு சொன்னாங்க. அதேமாரி சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு காலையில் ₹50 வந்து விலை ஏறி இருக்கு. அதாவது ₹816 வித்துட்டு இருந்த சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா இப்போ ₹868 விற்கிறாங்க. அதனால நம்ம மக்கள்கிட்ட கேட்டு இருந்தோம். அக்கா ₹50 வந்து விலை ஏற்றிருக்காங்க சிலிண்டர், அது எப்படி நினைக்கிறீங்க? நாங்கள் அதிகம் தான் நினைக்கிறோம். இருக்க ஏற்றிக்கினே போனால் இல்லாதப்பட்டவங்க நாங்கள் எங்களை பிள்ளைலாம் எப்படி நாங்கள் இது பண்ண முடியும்? கம்மியாக இருந்தால் தான் எங்களுக்கு வாங்கத்தோ கொஞ்சம். எவ்வளோ ₹600 இருந்தது, இப்போ ₹900 ₹1000 வரையும் போகுது. நாங்கள் வாங்க சொல்லலாம் ₹550 ₹600 இருந்தது, இப்போ ₹900 வாங்குது. நாங்கள் என்ன இதை மாதம் வாங்குகிற சம்பளத்தில் நாங்கள் சைத்தை வாங்குறதா, சிலிண்டர் வாங்குறதா, அரிசி பருப்பு வாங்குறதா, காய்கறிகள்லாம் எல்லாமே விலையாச்சுக்குது. என்ன பண்ணுறது? அவங்களுக்கு யார் நம்ம கேட்க முடியும்? போய் ஸ்டேட்டில் கேட்டாலும் பதில் எதுவும் கிடைக்காது. கேட்காமே எனக்கு தான் கம்முன்னு உட்காந்துருக்குது. கஷ்டமாக தான் இருக்குப்பா, சமாளிக்க முடியல. ரொம்ப விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குனால எல்லாமே தான், கேஸு சிலிண்டரு எல்லாமே தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பம் நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி அதிகரிச்சுட்டே போனால் என்ன வருது? சமாளிக்க முடியாது, ரோடுக்கு வந்துடும் போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து ஒரு சிலிண்டர் வாங்கினா எப்படி இருந்தாலும் ஒரு 2 மாதம் மேக்ஸிமம் 1 மாதமாக வரும் இல்லையா? பேர் இருக்கவங்களுக்கு பத்தாது, 1 மாதம் தான் வரும். அதுக்கு ₹50 ஏற்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? ₹50 ஏற்றுறதுல இல்லை, சிலிண்டர் விலை கம்மியாக இருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏற்றுனா ரொம்ப கஷ்டம். இதுன்னு இல்லை, எதுவுமே சமாளிக்க முடியல, எல்லாமே கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்கக்கா? எல்லாம் இவர் வந்தது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா வந்து இப்போ ஓட்டு போடுறதுனால இப்போ எல்லாம் விலை கம்மி பண்ணியிருக்காரு. வெங்காயம் தக்காளி எல்லாம் இப்போ ஓட்டு போட முடிஞ்சோடனே விலை ஏற்றிடுவார். எங்களுக்கு ஃப்ரீ வண்டியே வேண்டான்றோம். ஃப்ரீ வண்டி கொடுத்துட்டு எங்களை சாவடிக்கிறார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது, எல்லாத்துக்குமே கஷ்டமாக தானே இருக்குது. ஓகே, இந்த கேஸ் உயர்வுக்கு நீங்கள் என்னக்கா சொல்ல விரும்புகிறீங்க? கேஸ் வந்து கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏறுறது ரொம்ப கஷ்டம். இப்போ இதை ஏற்றணும், நாளைக்கு எப்படி வந்து இப்போ ₹750 ₹850 வந்துடும். அப்புறம் கஷ்டமாக தான் இருக்கும். குடும்பம் நடத்துறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி ₹868 தாங்க. ஆமாம், கேஸ் போடுறவங்களுக்கு ₹50 தரணும்ல, ₹900 வந்துடுது இல்லை. இப்போ அவங்களுக்கு ₹50 நம்ம மாடிக்கு வராங்க, தூக்கிட்டு வராங்க, அவங்க பாவம் இல்லை, தூக்கிட்டு வந்தவங்களுக்கு காசு தரணும்ல. அதனால கண்டிப்பாக கஷ்டம்தான். கேஸ் சிலிண்டர் மத்திய அரசு தான் உயர்த்திருக்கு, மோடி அரசு. இது வந்து நடுத்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். நடுத்தர மக்களுக்கு கஷ்டம். மாநில அரசை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. மாநிலத்தில் வந்து மானியம் வந்து கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ₹100 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏற்றத்தில் வந்து மத்திய அரசு மார்க்கெட்டில் வந்து கச்சா எண்ணெய் வந்து இப்போ வீழ்ச்சியாக இருக்குது. வீழ்ச்சியாக சொல்ல பெட்ரோலுக்கு ₹2 ஏற்றிட்டாங்க, சமையல் கேஸுக்கு ₹50 ஏற்றிட்டாங்க. இது மத்திய அரசு கண்டிக்கத்தக்கது. மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யலை இந்த மோடியினுடைய அரசு. இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். சில பேர் இருக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ₹50 தான் ஏற்றிருக்காங்க, ஒரு சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா மாதம் கணக்கில் இருக்க போது 1 மாதம் 1.5 மாதம் வரும், ₹50 என்ன இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இருக்கப்பட்டவங்க பேசுவாங்க. ஏழைகள் நடுத்தர மக்கள் என்ன பண்ணும்? அன்றாட வாழ்வில் போய் வாழ்வு தேட்டு வந்து அதனுடைய கஷ்டத்தை சொல்லுங்க. இருக்கப்பட்டவங்க அப்படி தான் பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமாக்குது. நாங்களே இதை விற்று தான் சாப்பிட்றோம். வாடகை கொடுக்க முடியல, வயசாகி போச்சு. நாங்கள் எப்படி வாங்குறது சிலிண்டர் சொல்லுங்கள்? இப்போயே ₹818 போடுறான் சிலிண்டரு, வரம் வேற ஒரு ₹50 வாங்குறான். இப்போ ₹868 இப்போ ₹868 பண்ணால் எங்களுக்கு இப்போ ₹900 மேலே வரும். நாங்கள் எப்படி கொடுக்குறது? வயசானவங்க சொல்லுங்கள் நீங்களே. பிள்ளைங்களும் நம்மளுக்கு சாப்பாடு போடுறதில்ல, இதை விற்று தான் சோறு துன்றோம். இந்த மாதிரி ஏற்றிக்கினே இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்?
சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலிண்டர் வாங்கினா 1 மாதம் 1.5 மாதம் வரப்போகுது 50 ரூபாயில் என்ன இருக்குன்னு அப்படி கேட்குறாங்க. சில பேர் இருக்கப்பட்டவங்க வாங்குறாங்க, நாங்கள் இல்லாதப்பட்டவங்க எப்படி வாங்குறது சொல்லுங்கள். நாங்களே கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் பழகிறோம். அதனால நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயா தான் சொல்லணும், வேறு என்ன சொல்ல முடியும்? நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோம் நம்பி, இது மாதிரிலாம் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும், வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியாதுப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் விலையும் அதிகமாகிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு கூட 50 ரூபா வந்து ஏறிடுச்சு. அது வந்து அரசாங்கத்துடைய இது, அது எங்களுக்கும் இதுவும் சம்மந்தம் கிடையாது. அரசாங்கம் வந்து ஏற்றுறாங்கன்னா ஏற்றுவாங்க, குறைச்சாங்கன்னா அன்றைக்கே நாங்கள் குறைச்சிருவோம். இப்போ இன்றைக்கி நாளைக்கு குறைக்கிறாங்கன்னா பில்லுலையும் குறைஞ்சிடும். ஏற்றுனா ஏறும், இறங்குனா இறங்கும். எவ்வளோ இறங்குறாங்களோ இப்போ கஸ்டமர் வந்து பே பண்ணிட்டு இருந்தால் கூட ஆன்லைனில் இப்போ 30 ரூபா அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும், நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம். பின்னாடியே கஸ்டமர்கிட்ட ரீஃபண்ட் ₹30 சொல்லிட்டு டெலிவரி மேன் கையெழுத்து வாங்கி வச்சுப்போம் ரெஃபரன்ஸ்க்கு. நாளைக்கு அவங்க வந்து உங்கள் பையன் எனக்கு பணம் தரலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா இதுமாரிங்க எங்கள் பையன் கொடுத்துருக்கான் 30 ரூபா ரிட்டர்ன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்களும் அதுவும் பண்ணிட்டுருக்கோம். தென் ஏறிச்சுன்னா அது என்ன ரேட் ஏறுதோ, இன்றைக்கி நேற்று திடீர்னு நைட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க ₹50 ஏறப்போகுதுன்ட்டு. இன்றைக்கி மார்னிங்கே இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ₹50 ப்ளஸ் ஆகிடுச்சு. 868 ரூபா 50 காசு என்னுடைய குறைங்க வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணாலும் குறைக்கும். அது அரசாங்கத்துடைய இதுதான், அது நம்மளுக்கு கச்சா என்ன இருக்குது அது. பட் அதோடைய இது டீட்டெயில்ஸ் தெரியல எனக்கு. பட் ஆனால் அது வந்து அரசாங்கம் தான் நிர்ணயிக்கிறது விலையெல்லாம். அது யாருக்கும் சம்மந்தம் கிடையாது. சில மேபி கம்மியாகியும் சிலவங்க யாராவது டீலர்ஸ் வந்து அதிகமாக வைக்கிறாங்கன்னா அதுமாரிலாம் விற்க மாட்டாங்க. அதெல்லாம் 100% ஷூர். அந்த மாதிரி இந்தியன்ல போனால் நமக்கு அந்த யாருமே எந்த ஆயில் கம்பெனியும் விற்காது. இது இவங்க வந்து கவர்மெண்ட்லேயே இப்படி விற்றா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்கள கேட்டால் நான் கரெக்டான பதிலாக சொல்லுவாங்க. ஆச்சாச்சு அவங்க மாற சொல்லலாம், இப்படி தான் வருது. நாங்கள் கஷ்டப்படுறவங்க இருக்கப்பட்டவங்க துணுன்னு தான் உட்காந்துக்கிறாங்க. இல்லாதப்பட்டவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும்? யாருனாலும் கேட்பார் ஆள் கிடையாது, இது பண்ணாலும் ஆள் கிடையாது நிலைமையில் இருக்கிறோம். சொல்லுங்கள், புரியுதுங்களா நாங்கள் சொல்கிறது? அதான் எங்களுக்கு குறைஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். காரணம் என்னவா இருக்கும்? நாங்கள் என்னன்னு சொல்கிறது, ஒருத்தராக சொல்லி எதுவும் கிடையாது. நம்ம வந்து ஆட்சி ஆள்றா இருப்பார், அவரை சொல்லணும். அவர் பார்த்து என்னடா ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுறேன்றாரு. அவர் வந்து உதவி பண்ணுறவரு கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் நினைக்கணும். அவர் சொல்லாத நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம சொன்னால் ஏர்வியாகவும் சொல்லுங்க. பணக்காரங்க இருக்கப்பட்டவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலிண்டர் வாங்கினா 1 மாசம் கிட்ட வருது, அதுல 50 ரூபா தானே ஏற்றிருக்காங்க, இதுல என்ன இருக்கு? அதுக்கு 4 வருமானம் அவங்களுக்கு இருக்குதுப்பா. இப்போ எங்களாப்பெல்லாம் அங்கே பிளாட் பார்த்துருக்குறோம். எங்களுக்கெல்லாம் சொந்த வீடே கிடையாது. சொந்த வீட்டுக்காருக்கு தான் எல்லாமே வருது. சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு என்ன வருது? ஏதோ நாங்கள் உட்காந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்தா எத்தால் தான் எங்களுக்கெல்லாம் கஷ்டம். அப்படியேப்பட்டவங்க உதவியாக பண்ணுறாங்க ஒன்றும் கிடையாது. சொல்கிறவங்க இருக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் நாங்கள் வாடகை கொடுக்குறோம். இருக்கப்பட்டவங்க வாடகை 900 ரூபாய் நாங்கள் கொடுக்குறது வாடகை. நாங்கள் வாடகை கொடுத்துக்கணும், சாப்பிட்டுக்கணும், இருக்கணும்னா எப்படி? தர்பூசணி வியாபாரம் பண்ணுறீங்களே, அந்த பிரச்சனை போச்சு, அது ஓகே தான், சரியாயிடுச்சு, நல்லா சேல்ஸ் ஆகுதா? என்னவோ நாங்கள் போட்டு விற்கிறோம். எங்கள் மனசாட்சிக்கு ஒன்றும் இல்லை. நிறைய தோட்டத்துக்காரங்க போகிற மேலே எப்படின்னா ஒன்று சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் கடை மேலே பார்த்தோம். தர்பூசணி இந்த வாட்டி நிறைய வளைஞ்சிச்சு. அதனால் அவங்களுக்கு வந்து பழி அவங்க மேலே கஷ்டமாக போகிறாங்க. அவங்களே எவ்வளோ நஷ்டப்படுவாங்க. அதுதான் ஒரு இஷ்டம், வேறு. சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணக்காரங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டராக வாங்கி வச்சுருப்பாங்க ஸ்பேருக்கு, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடிப்படை ரொம்ப சாப்பாடுக்கு செலவுக்கே இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், காசு இல்லைன்றதுக்காக. இப்போ உதாரணத்து பார்த்திங்கன்னா மாத கடைசியாக இருக்கும், ஒரு சிலிண்டர் ரேட்டு இப்போ 860 ரூபா அப்படி வந்துருச்சியா, ஆனால் அவங்ககிட்ட 300 200 ரூபாய்க்குலாம் சிலிண்டர் பிடிக்க முடியும்னுவாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஆட்டோவுக்கு போகிற கேஸை வச்சு, எல்பிஜி கேஸை வச்சு அவங்க சிலிண்டர் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிப்பாங்க. 200 ரூபா 300 ரூபாய்க்குலாம் ஃபில் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்களேன். எக்ஸ்ட்ரா 50 ரூபா வருமா? சரி, 200 ரூபாய்க்கு போடுங்க. எது வருதுன்னா வரணும், கேஸ் வரலாம் முடியும். சரிங்களா இதுக்கு வந்து ஆதார் போட்டு நம்ம போடலாமா? ஒன்றும் வரல. அதுக்கு என்ன வித்தியாசம்? அந்த கேஸ் அந்த நம்ம இந்த நார்மல் கேஸுக்கு இது போட்டு ஒன்று தானே, ஒன்று தான். அது என்னன்னா ஒரு சிலிண்டர் வாங்கினா 1000 ரூபா ஆகும். இதெல்லாம் நம்ம எமர்ஜென்சிக்கு சம்பளம் வரைக்கும் வச்சு ஓட்டிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், நாங்களே எங்களோட வீட்டில் இருக்க சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் அப்படி பண்ணியிருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக அந்த மாதிரி சிலிண்டர் யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு எம்டி சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் அப்படி பண்ணி காமிச்சிருக்கோம்.
ஸோ இதனால் வந்து நீங்கள் நினைக்கலாம் பரவாயில்லையடா நம்ம 250 ரூபாய்க்கு போட்டால் கூட சிலிண்டர் வருது, ஒரு 10 நாள் 9 நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சேலரி வந்தோடனே புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்ன ஆகும்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் இப்படி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிலிண்டர் வாங்கவே தோணாது. இப்படியே 300 வாங்கிக்கலானே தோணும். ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. சொல்லிட்டு லீக் டிடெக்டர். ஓகே. இது பின் ஸ்டக்கு ஏதாவது ஆகியிருந்தா, பின் ஸ்டக் ஆகியிருந்தா இதை வச்சு செக் பண்ணணும். இது எதுவுமே இல்லை, இது வந்து நீடல் ரெட்டு காட்டும். ஓகே. காட்டுச்சுன்னா சம்திங் இருக்குது, லீக் டிடெக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இது எதுவுமே காட்டாதனால இது வந்து பின் ஸ்டக்கு இல்லை. ஓகே. நீடில் வரும்ல, நீடல் காட்டும். ஓகே ஓகே ஓகே. இது பின் ஸ்டக். ஓரிங் டேமேஜ். ஓகே. இது வச்சு இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்க உள்ள பிளாக் கலர். ஆமாம், ஓரிங். ஓகே. இது எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு காட்டும். இப்போ உங்களுக்கு இது இருக்குங்களா இதில்? ஆமாம். ஒன்றுமே காட்டல. ஓகே. ப்ரெஷர் பண்ணாலே காட்டும். ரப்பர் இல்லை. ஓகே. ஓகே. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிலிண்டர் திருப்பி அவன் வந்து ஃபில் பண்ண என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற லப்பர் டயர் இருக்குல்ல அது டேமேஜ் ஆகும். அப்புறம் பின் இருக்குது நாபு, அது டேமேஜ் ஆகும். அது டேமேஜ் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுன்னு இந்த மாதிரி ஃபில் பண்ணி வீட்டில் கொடுத்துட்டு போயிடுவீங்க. ஆனால் உங்கள் ஒய்ஃபு உங்கள் அம்மா யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் சமைக்கும் போது அவங்களுக்கே தெரியாமல் லீக் ஆகும். லீக் ஆகி அவங்க ஏதாவது ஸ்விட்ச் போட்டாலுமே, இல்லாட்டி வீட்டில் ஏதாவது ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாலுமே, இல்லாட்டி ஏதாவது கற்பூரம் காட்டுறேன்னு சொல்லிட்டு உள்ள ஏதாவது தீபம் ஏற்றிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணாதீங்கிறதுக்காக இந்த டெமோ காமிச்சிருக்கேன். இது மாதிரி ஒன்று இருக்குது பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக இல்லவே. தயவு செஞ்சு இது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேவா? இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க, சில கேஸ் ஸ்டேஷனில் பிடிக்கிறாங்கன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிச்சிருக்கோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி கேஸ்லாம் பிடிக்கிறாங்களா, அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் சிலிண்டர் விலை பாருங்கள், 50 ரூபா ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியும்னு தெரியல. இதை பற்றின கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் கீழே தெரிவிங்க, அதை நான் படிக்க ஆவலாக இருக்கேன். இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது விக்ரம் அண்ட் சந்தோஷ். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.